வணக்கம். தாய்மை அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த காலத்துலலாம் தன்னுடைய தாயோட பாதமே சொர்க்கம் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படியா இருக்குது? அஞ்சறிவு மிருகம் கூட இந்த அளவுக்கு யோசிக்காதுங்க, இப்படி பண்ணவே பண்ணாது. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த ஒரு அருவருப்பான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 நவம்பர் 1 விருதுநகர் மாவட்டத்துக்கு உட்பட்ட சாத்தூர் பகுதி இருக்குது தெரியுமா, அங்கே உள்ள காவல் நிலையத்தில் சுப்பம்மாள் அப்படிங்கிறவங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா, அவங்க அண்ணனை காணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் போலீஸாரும் நிறைய விசாரிக்காங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக மூடின ஒரு ட்ரைனேஜ் பக்கத்தில் ஏதோ குழி தோண்டி மூடின மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சிருக்கு. அந்த குழி தோண்டி பார்த்ததில் போலீஸாருக்கு என்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. அது போக இந்த சம்பவத்துக்கு பின்னணியில எவ்வளவுக்குள்ள கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறது தான் நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மூஞ்ச பாக்குறீங்க யூடியூப்ல அப்படின்னா, என்னுடைய பேர் ஹரிஷ். நம்மளுடைய சேனல்ல இதே மாதிரி நிறைய கிரைம் ஸ்டோரிஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க. வாங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விலாவரியா பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர் உட்பட்ட பகுதியில் சுப்புராஜ் அப்படிங்கிறவர் வாழ்ந்துட்டு வராருங்க. அவருக்கு வயசு 35. அவங்களுடைய ஃபேமிலி அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம்னா, அவங்களுடைய மனைவி பேரு பிச்சம்மாள், அதுக்கப்புறம் மகன் ஒருத்தன் அவன் பேரு சுரேஷ், அது போக பொண்ணு பிரியா. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. சுப்புராஜுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே குடிப்பாராங்க. குடிச்சுக்கிட்டு தினமும் அவங்க வீட்டில் பயங்கரமாக சண்டை போடுவாராங்க. பொண்டாட்டிக்கிட்டையும் பிள்ளைகிட்டையும் ரொம்பவுமே பயங்கரமாக சண்டை போடுவாராம். அது அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளேயே கத்திட்டு சண்டை போட்டுட்டு இருந்தவர் போக போக ரொம்பவுமே குடிக்க அடிமையாகி ரோட்டில் வச்சு அவங்க மனைவியை போட்டு அடிக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தார். இதனால அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாத்துக்குமே இவங்க குடும்பத்தை பற்றி தெரியும். எப்போ பார்த்தாலும் இவர் தண்ணியை போட்டு சண்டை போடுவார் அப்படிங்கிற மாதிரி தெரியுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இதே மாதிரி தான் சுப்புராஜ் சண்டை போடுறாருங்க. பயங்கரமாக குடிச்சிட்டு வீட்டில் போட்டு அவங்க மனைவி அடிக்கிறதா இருக்கட்டும், அவங்க பையன்கிட்ட சண்டை போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, பொறுமை இழந்த அவனுடைய மனைவி அப்புறம் அவனுடைய மகன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டாங்க. ஆனால் அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாருமே என்னன்னா, சரி இவங்க வீட்டில் எப்போவுமே சண்டை நடக்க தானே செய்யுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க வீட்டை பற்றி யாருமே பேசுறதில்லை, எதுவுமே நினைக்கிறதில்ல. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்புராஜ் டைரெக்டாக அவங்களுடைய தங்கச்சி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே தங்கச்சி வீட்டுக்கு போனோட்டி இந்த மாதிரி என்னுடைய பையனும் பொண்டாட்டியும் சேர்ந்து என்னை அடிச்சிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்னு போய் அங்கே போய் அழுதுருக்காருங்க. அங்கே போய் அழுதோட்டி என்ன ஆயிருக்குன்னா, ஆல்ரெடி குடிச்சிட்டு தான் போய் அழுதுருக்காரு. அப்போ அவங்களுடைய தங்கச்சி இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணே நீ ஆல்ரெடி குடிச்சிருக்க, நீ குடிக்காமல் இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது, நீ குடிச்சிட்டு போய் சண்டை போடுறதுனால தான் இவ்வளோ நாள் பொறுமை இழந்து அண்ணியும் சுரேஷும் இந்த மாதிரி உன்னை அடிச்சிட்டாங்க, நீ குடிக்காமல் இரு அண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க தங்கச்சிக்கு தெரியலை இதுதான் அவருடைய அண்ணனை பார்க்குற கடைசி நாள் அப்படின்னு. என்னாச்சுன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன், ஃபுல்லாக கேளுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாகவே சுப்புராஜை ஊருக்குள்ளே காணுங்க. ஸ்டார்டிங்கில் யாருமே அதை பெருசாக கவனிக்கலை. ஆனால் போக போக என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி சுப்புராஜுன்னு ஒருத்தர் இருந்தார், எங்கே போனார் வச்சாருன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ரொம்பவுமே டவுட் வர ஆரம்பிக்குது. அப்போ அவங்க தங்கச்சி என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம அண்ணன் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவானா, ஏன் நம்ம அண்ணன் வரவே மாட்டேங்கான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணிக்கிட்ட போய் கேட்குறாங்க, அண்ணி இந்த மாதிரி அண்ணன் வீட்டுக்கு அடிக்கடி வருவான், இப்போ அண்ணனை பார்க்கவே முடியல, அண்ணன் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோட்டி அந்த பிச்சம்மாள் இருக்காங்க தெரியுமா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் அண்ணன் கேரளாவுக்கு வேலைக்கு போயிருக்காரு, கொஞ்ச நாளில் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி சுப்புராஜ் அடிக்கடி வெளியூருக்கு போய் வேலை பார்க்குறத வழக்கமாக வச்சுருந்தாருங்க. நிறைய இடத்துக்கு போவார் வருவார், அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு வர்றதை வழக்கமாக வச்சனால அவங்க தங்கச்சியும் அதை பெருசாக எடுத்துக்கல. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது, ஆனால் அவங்க தங்கச்சிக்கு டவுட் அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா அண்ணன் எப்படியா இருந்தாலும் ஒரு மாதத்தில் வந்துடுவான், இல்லை ஒரு வாரத்தில் வந்துடுவான், ஆனால் இவன் வரவே இல்லையே, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட் ஆகி என்ன பண்ணுறாங்கன்னா, அக்கம் பக்கம் உள்ள அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கிட்ட விசாரிக்காங்க. அதாவது சுப்புராஜுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது என்னென்னா, இல்லை எங்களுக்குலாம் தெரியாது, நாங்கள் அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, நாங்கள் எங்கேயுமே வேலைக்கு கூட்டு போகல அவனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, அவங்க தங்கச்சிக்கு ரொம்பவுமே டவுட் அதிகமாகுது. திரும்பி அவங்க அண்ணி வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணி வீட்டுக்கு போனோட்டி அண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்த மாதிரி இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடுவார், நான் வந்தோட்டி நானே உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க.
சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து புரண்டு புரண்டு பேசுகிற மாதிரி இருந்திருக்கு. அண்ணி வந்து புரண்டு புரண்டு பேசுகிறதுனால தங்கச்சிக்கு ரொம்பவுமே சந்தேகமாகி சுப்ராஜுக்கு வந்து தம்பிகளும் உண்டு. சுப்ராஜோட தம்பிகள், அதாவது அந்த சுப்ராஜோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அந்த தங்கச்சியோட அண்ணன்கள்கிட்ட போய் இந்த மாதிரி அண்ணன் பெரியண்ணன் வந்து ரொம்ப நாளாக ஆளை காணும், கேட்டால் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த பெரிய அண்ணங்களும் இருந்துக்கிட்டு வந்து விசாரிக்கும் போது இல்லை, அவர் வந்து இந்த மாதிரி வெளியூருக்கு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெரிய அண்ணன் இருந்துக்கிட்டு இந்த சுப்ராஜ் வந்து வேலைக்கு போனால் ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் கூட தான் போவார், அந்த மெம்பர்ஸ்ட்டெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி அண்ணனை பார்த்தீங்களா வச்சிங்களான்னு கேட்கும்போது அவங்களும் இருந்துட்டு உங்கள் அண்ணனை நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, அவர் எங்கே போனாருன்னு தெரியல, இந்த மாதிரி நாங்கள்லாம் எங்கேயுமே வேலைக்கு கூட்டு போல, அவராக ஏதாவது கான்ட்ராக்ட் எடுத்து போயிட்டாரா என்னமோ தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிக்காங்க. இதே டயத்தில் இந்த சுரேஷுங்கிற பையன் இருக்கான் தெரியுமா, அவன் வந்து கேட்ரிங் பிஸ்னஸ் தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ இவன் கேட்ரிங் போகிற இடத்துலையுமே நிறைய பேர் அவங்க அப்பாவை பற்றி, உங்கள் அப்பா எங்கே அரசல் புரசலாக உங்கள் அப்பா காணும் ஓடி போயிட்டாருன்னெலாம் பேச்சு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோட்டி இவர் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இல்லை எங்கள் அப்பா வந்து வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா சுப்ராஜ் வந்து ஆளையே காணுங்கிறனால சந்தேகமானது ரொம்பவுமே வலுக்குது. அந்த சந்தேகம் வலுக்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட்டும் நடந்துச்சு. என்னன்னா அந்த சுப்ராஜோட தம்பி ஒருத்தர் சொன்னேன் தெரியுமா, அவருடைய மனைவி பேர் மணிமேகலை, அவங்க வந்து ஒரு மில்லில் வேலை பார்க்குறாங்க. அந்த மில்லில் எப்படின்னா, இந்த மில்லில் எப்படி ஒரு 50-100 பேர் வேலை பார்க்கும்போது அந்த ஊரில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பேசுவாங்க, இந்த பொருளி பேசுவாங்க தெரியுமா, அப்படி பேசும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அரசல் புரசலாக என்ன பேசுகிறாங்கன்னா, சுப்ராஜ் வந்து தண்ணியை போட்டு ரொம்ப சண்டை போடுறதுனால அவருடைய மனைவியும் மகனும் சேர்ந்து சுப்ராஜை கொன்று அவங்க வீட்டில் புதைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மணிமேகலை காதுக்கும் வருதுங்க. மணிமேகலை காதுக்கு வந்தோட்டி என்னங்க ஊரில் இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு மணிமேகலை வந்து சுப்ராஜோட தம்பிக்கிட்ட போய் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஊரில் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, அந்த சுப்ராஜ் அவங்களுடைய மனைவியும் மகனும் தான் சேர்ந்து உங்கள் அண்ணனை கொண்டுட்டாங்களாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணன்ட்ட சொன்னோட்டி அவங்க அண்ணனுக்குமே ஊருக்காரங்கெல்லாம் இப்படி பேசினோட்டி ரொம்பவுமே பயமாகுது. ஏன்னா அண்ணனை ரொம்ப மாசமாவே காணும். ஸோ என்ன இப்படிலாம் இருக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னா, அக்கம் பக்கத்தில் உள்ள ஆட்கள், ஊருக்காரங்க, சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு அண்ணி வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு எங்கள் அண்ணன் எங்கே அப்படி இப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் இவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னா, அன்றைக்கி சண்டை போட்டாட்டி நாங்கள் அடித்து துரத்தி விட்டோம், அதனால அவர் மக வீட்டுக்கு போயிருப்பார், நீங்கள் எதுனாலும் அங்கே போய் கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க மக பிரியா சொன்னோம்ல ஸ்டார்டிங்கில், அவங்க வந்து என்னென்னா கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளை வீட்டில் இருக்காங்க. ஸோ என்னென்னா எல்லாரும் சேர்ந்து அந்த பிரியா வீட்டுக்கு போகிறாங்க. பிரியா வீட்டுக்கு போய் இந்த மாதிரி உங்கள் அப்பா இங்கேயாமா வந்தாங்க, இந்த மாதிரி சண்டை போட்டனால இங்கே வந்து இருக்காரா என்ன ஏதுன்னு கேட்டோட்டி, எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, எனக்கு இருக்கிறது அம்மாவும் அண்ணனும் மட்டும்தான், எனக்கு அப்பான்லாம் ஒருத்தர் கிடையவே கிடையாது, ஆனால் எனக்கு அவரை கண்டாலே பிடிக்காது, அவரை பற்றி இனிமேல் பேசுகிறதா இருந்தாலும் ஏதாவது கேட்குறதா இருந்தாலும் என்கிட்ட தயவு செஞ்சு வந்து பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே ஹார்ஷாக திட்டி விட்டுறாங்க. திட்டி விட்டோட்டி எல்லாத்துக்கும் என்னன்னா, அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, இந்த மாதிரி மக வீட்டுக்கு தான் போயிருக்கான்னு சொல்லிச்சு. ஆனால் மக வீட்டுக்கும் வரல. அப்போ சுப்ராஜ் எங்கே தான் போனார் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே சந்தேகம் வலுக்க ஆரம்பிக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தகவல் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சரி கடைசியாக ஒரு தடவை அன்னிக்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பதில் எல்லாமே முரணுக்கு இருக்குங்க. ரொம்ப ஒரு மாதிரி அன்வான்டாக பேசுகிறதா இருக்கட்டும், எனக்கு தெரியாது உங்கள் அண்ணன் எங்கே போய் தொலைஞ்சானோ அப்படி இப்படின்னு சொல்லி மரியாதை குறைவாக பேசுகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பேசும்போது இவங்களுக்கு வந்து சந்தேகம் வலுக்குதுங்க. வலுத்தோட்டி தான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பாருங்கள், சாத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லி, அந்த கம்ப்ளைண்ட் இது தாங்க கொடுத்தாங்க. இது கொடுத்தோட்டி என்னென்னா, ஃபஸ்ட்டு போலீஸ்காரங்க வந்து இதை வந்து பெருசாக எடுத்துக்காமல் மிஸ்ஸிங் கேஸ் மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லார்ட்டையுமே விசாரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டு ரொம்ப சண்டை போட்டுட்டு இருப்பாரு வீட்டில், டெய்லியுமே அந்த பொண்டாட்டி பிள்ளையில போட்டு சண்டை போட்டுட்டு இருப்பார், தண்ணியை போட்டுட்டு அக்கம் பக்கம்லாம் ஒரு ஆள் இருக்க முடியாது, ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருப்பார், நடு ரோட்டில் போட்டுலாம் அடிச்சுட்டு இருப்பார். அதனால் நாங்கள் மேக்ஸிமம் அவரை பற்றி எதுவுமே பேச மாட்டோம். ஆனால் என்னென்னா கடைசியாக ஒரு நாள் அவங்க வீட்டில் பயங்கரமாக சண்டை நடந்துச்சு, ரொம்பவுமே சவுண்ட் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எப்பவும் போல தான் சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அன்னைக்கு தான் நாங்கள் சுப்ராஜை கடைசியாக பார்த்தது, அதுக்கப்புறம் நாங்கள் இன்ன வரைக்குமே சுப்ராஜை பார்க்கவே இல்லை, அந்த சண்டைக்கு அப்புறம் தான் இவர் எங்கேயோ போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் அப்படி சொன்னோட்டி என்ன நினச்சிட்டாங்கன்னா போலீஸ்காரங்க, இவர் அந்த சண்டையில் தான் எங்கேயோ போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. யாரை, அவங்களுடைய மனைவியையும் அவங்களுடைய மகனையும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்க வந்து என்னென்னா, அப்படியே வந்து இந்த மாதிரி அவர் எங்களை போட்டு இது பண்ணுவார், அடிப்பார், பண்ணுவார், ஒரு நாள் என்ன பண்ணிட்டோம், நானும் என் மகனும் சேர்ந்து அவரை அடிச்சிட்டோம், அதுலேருந்து எங்கேயோ போயிட்டாரு, அதுலேருந்து ஆளையே காணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து அந்த ஊருக்குள்ளே வந்து ரொம்ப பரவலாக பேச ஆரம்பிக்குது. எப்படின்னா, இவங்களே
வந்து அடித்து கொன்று போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சோட்டி போலீஸ்காரங்களும் இருந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப ரூமர்ஸாக பரவுது, இதை தடுக்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வீட்டை ஒரு சோதனை போட்டுருவோன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க நேராக வந்து இந்த பிச்சம்மாள் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அந்த வீட்டை ஃபுல்லாக சோதனை போடும்போது ட்ரைனேஜ் இருக்கும் தெரியுமா, அந்த ட்ரைனேஜ் பக்கத்தில் ஏதோ குழி தோண்டி மூடின மாதிரியான ஒரு இடமானது இருக்குங்க. அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலும்பு துண்டுகள், அது போக முடி இருக்கும் தெரியுமா, முடி, அந்த மாதிரி விஷயம்லாம் அங்கே இருக்குது. அங்கே இருந்தோட்டி போலீஸ்காரங்களுக்குலாம் சரியான டவுட்டு, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி சொன்னோட்டி அங்கே தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்ட நிறைய எலும்புகள் அந்த மாதிரிலாம் கிடைக்கிது. உடனே என்ன பண்ணுறாங்க, இப்படி எடுத்த உடனே தோண்ட முடியாது. ஸோ தாசில்தார்கிட்ட போயிட்டு பர்மிஷன் வாங்குறாங்க போலீஸ்காரங்க. அப்போ தாசில்தார் எல்லார் முன்னிலையும் அந்த இடத்த தோன்றாங்க. உள்ளேருந்து ஒரு சடலம் கிடைக்கிது. இதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்களா? ஏன்னா உள்ளேருந்து ஒரு பொணம் கிடைக்கிது. அந்த பொணத்தை அட்டாப்சிக்கு கொண்டு போகிறாங்க. அட்டாப்சிக்கு கொண்டு போனோட்டி இது ஒரு ஆண்மகனுடைய பொணம், அதாவது இந்த பொணம் வந்து ஒரு ஆம்பளை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுப்பாங்க தெரியுமா, இந்த சுப்ராஜோட முடி அதெல்லாம் வச்சு எடுக்கும்போது அது சுப்ராஜ் தான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆகிட்டு. ஸோ இப்போ தான் பயங்கரமான ட்விஸ்ட் என்னென்னா, இந்த சுப்ராஜை கொலை பண்ணது இவங்க 2 பேரும் தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கு கன்ஃபார்மே ஆகிட்டு. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த சுரேஷையும் அவங்க அம்மா பிச்சம்மாளையும் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ நேரம் இந்த கதை நார்மலாக தாங்க இருக்குது. இதுக்கப்புறம் சொல்லணும்னு நான் நினச்சாலே என் வாயெல்லாம் கூசுதுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேவலமான சம்பவம் தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுப்ராஜோட கேஸுக்கு இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தெரியுமா. அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது தான் ரொம்பவுமே கேவலமான ஒரு உண்மையானது தெரிய வருதுங்க. என்னன்னா, சுப்ராஜ் வந்து ஃபர்ஸ்ட்டுலாம் இந்த மாதிரி குடிக்க அடிக்ட்லாம் கிடையாதாங்க. இது வந்து ஸ்டார்டிங்லேயே அவருடைய அண்ணன் தங்கச்சி எல்லாருமே சொன்னது என்னன்னா, எங்கள் அண்ணன் வந்து இந்த மாதிரி குடிக்கலாம் அடிக்ட் கிடையாது, இப்போ தான் ரீசெண்டாக இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், அதுக்கு காரணம் அண்ணியும் மகனும் தான், ஏதோ இவங்க 2 பேரும் எங்கள் அண்ணனை போட்டு ஏதோ பண்ணுறனால தான் இவர் வந்து இப்படி குடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்கள்ட்ட விசாரிக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேவலமான விஷயங்க. ஏன்னா எனக்கெல்லாம் அப்படி வெறி ஆகுதுங்க, பிபி ப்ரெஷர்லாம் பிச்சுக்கிட்டு ஏறுது, அந்த லெவலுக்கு ஒரு கேவலமான விஷயங்க. ஒரு 5, நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பாருங்கள், 5 அறிவு மிருகம் கூட இந்த அளவுக்கு கேவலமாக நடந்திருக்காதுங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் சுப்ராஜ் வந்து வீட்டுக்கு வந்திருக்காருங்க இரவு நேரத்தில். அப்படி வீட்டுக்கு வரும்போது பார்த்துருக்காரு, வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா அந்த சுப்ராஜோட மனைவி யார், பிச்சம்மாள். அது போக அந்த பிச்சம்மாள் 10 மாதம் சுமந்து பையன் ஒருத்தங்களை பெற்றாங்க தெரியுமா, அந்த பையனும் அந்த அம்மாவும் உடல் உறவில் இறந்துருக்காங்க. எவ்வளோ கேவலமான விஷயம் யோசிச்சு பாருங்களேன், வாயெல்லாம் கூசுதுங்க. எனக்கு அப்படி இருக்குது, எப்படி தான் இப்படிலாம் கீழ்த்தனமும் உங்களால் இருக்க முடியுது. ஓப்பனாக சொல்கிறேன் பாருங்களேன், மிருகம் கூட இந்த மாதிரிலாம் இருக்காதுங்க, நாய் கூட இந்த மாதிரிலாம் பண்ணாது. அந்த மாதிரி கேவலமாக 2 பேரும் உடல் உறவில் இருந்ததை பார்த்து அந்த சுப்ராஜோட மனசு என்ன பாடுபட்டிருக்கோ யோசிச்சு பாருங்கள். அப்போ இவங்க 2 பேரையுமே உடல் உறவில் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் பார்த்துட்டாருங்க. பார்த்ததுல இருந்து தான் இவங்க 2 பேரையும் கண்டிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க 2 பேரும் கேட்காதனால இவர் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. குடித்து அவங்க பொண்டாட்டியை போட்டு பயங்கரமாக கத்தி அடித்து இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போனனால பிச்சம்மாளும் சுரேஷும் சேர்ந்துக்கிட்டு, அதாவது அவங்களெல்லாம் வந்து தாயும் பிள்ளையும்னே சொல்ல முடியாது, எந்த ஜென்மத்தில் பெற்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எங்க அந்த பையனையும் சொல்லணும், அந்த அம்மாவையும் சொல்லணுங்க, நான் 2 பேரையும் சொல்லணும். ஆனால் அந்த அம்மாவை யோசிங்களா ஒரு நிமிஷம், 10 மாதம் பெத்த பிள்ளை கூட எப்படி அவளுக்கு படுக்க தோணியிருக்கும். அந்த மாதிரி கேவலமான கீழ்த்தனமாக இருந்திருக்கா பாருங்களேன். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் அப்படி நடந்திருக்குன்னு சொல்லதுக்கு எனக்கு வெட்கக்கேடாக இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு கேவலமான கீழ்த்தனமான விஷயம்தாங்க அது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள். அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, நேராக என்ன இருக்குது, சுப்ராஜ் வந்து இந்த மாதிரி அன்றைக்கி ஓவராக சண்டை போட்டிருக்காரு. நான் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறேன், உங்கள் உறவை பற்றி, உங்கள் கள்ள உறவை பற்றி நான் சொல்ல போகிறேன், அம்மா பிள்ளை மாதிரியே நடந்துக்கிறீங்க சை அப்படி இப்படின்னு நோட்டி 2 பேரும் சேர்ந்து சுப்ராஜை அடிச்சே கொன்று, கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொன்று அந்த ட்ரைனேஜ் பக்கத்தில் குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம்தான் நடந்துச்சு. இதனால தான் சுப்ராஜ் வந்து இறந்துருக்காரு. கடைசியில் அந்த தாயையும் பிள்ளையையும் அந்த நிலைமையில பார்த்த அந்த சுப்ராஜ் அப்போவே இறந்துட்டாரு. ஆனாலும் அவருடைய மனசு கேட்காம அந்த அளவுக்கு போராடி கடைசியில் இந்த கீழ்த்தனமான 2, அது வாயில் எனக்கு கெட்ட வார்த்தை வருதுங்க,
2 பேரும் சேர்ந்து அவரை வந்து கொன்று புதைச்சிட்டாங்க. ஆனால் ஓப்பனாக சொல்கிறேங்க, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு நினச்சாலே அப்படி டிஸ்கஸ்டிங்காக இருக்குங்க. இந்த இங்கிலீஷில் சொல்லுவாங்க பாருங்கள், அருவருப்பாக இருக்குன்னு. அந்த லெவலுக்கு அருவருப்பாக இருக்குங்க. அந்த மனுஷன் பாவம் என்ன. அதுக்கப்புறம் என்ன, இவங்க 2 பேரையும் வந்து ஜெயிலில் போட்டாங்க. ஊர் ஃபுல்லாக கேவலங்க ஓப்பனாக சொல்ல போனால். ஏன்னா தாயும் பிள்ளையுங்கிற போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நான் என்ன சொல்கிறேன்னா, விருதுநகர் மாவட்டத்துக்குள்ளே சாத்தூருக்குள்ளே அவங்களுக்கு கேவலம். இந்த நியூஸ் வெளியே தெரிஞ்சால் தமிழ்நாட்டுக்கே கேவலம். இந்த நியூஸ் வேர்ல்டு ஃபுல்லாக தெரிஞ்சால் இந்தியாவுக்கே கேவலங்க. ஏன்னா நம்ம தமிழ் மண் எப்படிப்பட்ட மண்ணுன்னு சொல்லி நம்மளுடைய வரலாறு அந்த லெவலுக்கு தாய்மைக்கு உதாரணமாக இருக்குங்க. தான் பெக்காத பிள்ளையை கூட பெத்த பிள்ளை ரேஞ்சுக்கு பார்க்குறவங்க தான் நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்க. ஆனால் அந்த பிச்சம்மாள் அவளை வந்து கெட்ட வார்த்தை போட்டு பேசலாம், ஆனால் பேசக்கூடாது. அந்த லெவலுக்கு கேவலமாக இறங்கியிருக்கான்னா யோசிச்சு பாருங்களேன். எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரிலங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த சம்பவம். அந்த சுப்புராஜ் ஓப்பனாக சொல்கிறேங்க, அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும், அவ்வளோதாங்க. எனக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம். இந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது போக அந்த கேவலமான தாய் இருக்கா பாருங்க பிச்சம்மாள், அவள் உங்கள் கையில் கிடச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு கிரைம் ஸ்டோரியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.